நம் போல் வாழ்வில் பல நிறங்கள் நிறைந்திருந்தால் எழும் நிச்சயம் வா நம் போல் பிரிந்து விடும் மனங்கள் மகிழும் புது வரங்கள் கிட்டிடும் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் தலாங்குதோம் 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 ஒன்றாக கூடி கொண்டாடிடலாம் அன்றாட வாழ்வில் பண்பாடிடலாம் சின்னாத சோலைக்கு வா செல்லலாம் காலம் நேரம் மாறும் நம் கதைகள் வாழும் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். பல நல்ல நிகழ்ச்சிகளோடு உங்களை சந்திக்க வந்துவிட்டோம். இது தாளம், நம் சமூகத்தின் உண்மையான உறவு பாலம். எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். Community events play a vital role in bringing people together, fostering relationships, and strengthening the social fabric of a neighborhood or society. They create opportunities for individuals to connect, engage, and support one another in meaningful ways. அப்படி மக்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்த சில சமூக நிகழ்வுகளை இன்றும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். Let us take a look at them briefly. அனைத்துலக பெண்கள் தினம், Diamond Jubilee Commemorative and Fundraising Dinner by SIFAS. வணிக வேட்டை, கண்ணின்றி காட்சியும் இல்லை, பெண்ணின்றி பெருமையும் இல்லை, கண்களைப் போல பெண்களை போற்ற வேண்டும் என்பது தமிழ் மரபு. அந்த வகையில் பெண்களின் நலன்களை முன்னெடுத்து செல்ல அனைத்துலக பெண்கள் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. International Women's Day is celebrated annually on March 8 to recognize the achievements of women worldwide and advocate for gender equality. It is a day to honor women's contributions to society, culture, politics, and the economy while raising awareness about the challenges they still face. சமூக அளவில் பெண்களுக்கு முன்னேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். பெண்கள் ஆற்றும் பல்வேறு சமூக பங்களிப்புகள் விலை மதிப்பற்றவை. வீட்டை கவனித்துக் கொண்டு நாட்டையும் அவர்கள் பராமரிக்கிறார்கள். அந்த பெண்களின் ஒட்டுமொத்த நலனையும் மேம்படுத்தும் இலக்கோடு அனைத்துலக பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. International Women's Day is a day on which countries all over the world unite in the celebration of women's achievements, which also celebrates future generations of women. International Women's Day is a global day celebrating the social, economic, cultural, and political achievements of women. சிங்கப்பூரில் பெண்கள் கல்வியிலும் தொழில்துறையிலும் நிறைய சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சாதித்தவர்களை சந்தித்து அதை கொண்டாடுவதற்கு அனைத்துலக பெண்கள் தினம் வாய்ப்பளித்திருக்கிறது. International Women's Day celebrates women and their achievements. It highlights the progress women have made in various fields from science and politics to business and the arts. Indian women gathered at Indian Association and celebrated the day. பெண்களை கொண்டாடிய நிகழ்ச்சிக்கு சென்று வருவோம், வாருங்கள். சிங்கப்பூர் இந்திய சங்கத்தில் அனைத்துலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. 2022 சிங்கப்பூர் இந்தியர் சங்கத்தில் பெண்கள் பிரிவு தொடங்கப்பட்டது. இந்திய பெண்களின் வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகளுக்கு ஆண்டு முழுவதும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த நிகழ்ச்சிகளில் திறந்த மனதோடு வந்து கலந்து கொள்ளும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கிறது. தரம் வாய்ந்த பெண்மணிகள் நிறைய இருக்காங்க சிங்கப்பூரில். அவங்கள நிறைய பேர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நிறைய பிஸ்னஸ்லேயோ வாழ்க்கையிலையோ நிறைய அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாம் நினச்சிருப்பாங்க வெளி உலகத்தில் பார்க்கும்போது நல்லா தானே இருக்காங்க, இவங்க வெளி உலகத்தில் பார்க்கும்போது எப்போதுமே பிரச்சனையில் தானே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இந்த தரம் வாய்ந்த பெண்மணிகளை நாங்கள் கூப்பிட்டு அவங்க சொல்லும் போது மற்ற லேடிஸ்க்கு நிறைய அது ஒரு நாலேஜாக இருக்குது. இன்றைய நிலையில் பெண்கள் பலர் தலைமைத்துவ பொறுப்பில் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர். பெண்களின் வெற்றி தோல்விகளை குடும்பத்தோடு ஒன்றாக சேர்ந்து கொண்டாடும் வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
இந்திய பெண்களின் முன்னேற்றத்திற்கு குடும்பத்தோடு சமூகமும் சேர்ந்து ஆதரவு கொடுக்கிறது என்பதை அறியும்போது பெண்கள் தன்முனைப்போடு செயல்பட தூண்டப்படுகின்றனர். இந்த நிகழ்ச்சி செய்கிறது நம்மளுக்கு இது 3வது வருஷம் அண்ட் இது பல வருஷம் நம்மளுக்கு தொடர்ந்து செய்ய தான் நிறைய திட்டங்கள் வச்சுருக்கோம். சிங்கப்பூர் இந்தியன் அசோசியேஷன் உமன்ஸ் விங்கில் இதுதான் இந்த வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டாக வரப்போகுது. இந்த வருஷத்துக்கு இன்னும் 5 ஈவெண்ட்ஸ் நம்ம யோசித்து வச்சுருக்கோம். எல்லாம் பெண்களை ஊக்க வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு தான் நம்மளோட மெயின் ஊக்கத்தொழில் இருக்குது. வர்த்தகத்திலும் வேலையிலும் சிறந்து விளங்க திறன்களை மேம்படுத்திக் கொள்வது அவசியம். எப்படிப்பட்ட தொழிலில் ஈடுபட வேண்டும், எதை அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்திருப்பது முக்கியம். தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற தொடர் தேடல் இருக்கும் வரை வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். சிங்கப்பூரில் பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் இந்த பேச்சிலே சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இஃப் யூ நோ யோர் வை யூ வில் ஃபைண்ட் த ஹவ். அந்த ஹவுக்கு சிங்கப்பூரில் பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். உலக அளவில் பெண்கள் என்று சாதித்துக் கொண்டிருக்கின்றனர். பெண்களின் வெற்றியையும் அவர்களின் பங்களிப்பையும் ஏற்று கொண்டாடி மகிழும் வகையில் அனைத்துலக மகளிர் தினம் நடைபெற்று வருகிறது. உலக நிறுவனத்தின் 2025ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் அனைத்து பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் உரிமைகள், சமத்துவம், அதிகாரமளித்தல் என்பதாகும். பெண்களின் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது என்பதை இந்த நிகழ்ச்சி எடுத்துச் சொன்னது. இந்த கரகக்கலையில் நான் தமிழ்நாட்டில் 3 கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டிலே கரகக்கலைக்காக முதல் தேசிய விருது நான் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். இதுவே என்னோட முன்னேற்றம். பெண்களுக்கான அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கோன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு பேச்சாளர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள். ஆனால் அவர்களின் பயணம் கரடுமுரடானது, கடினமானது, சவால்கள் நிறைந்தது. அவங்களோட ஸ்டோரிஸ் they went through ups and downs. ஆனால் எதுவாக இருந்தாலுமே அவங்க persevere பண்ணிட்டு வந்தாங்க. அது நான் ரொம்ப கற்றுக்க முடியும் as a student. அண்ட் எனக்கு நிறைய லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ இவங்ககிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்க முடியும். மெனி உமன் எம்பவர் பண்ணுறாங்க. ஆனால் எதில் அச்சீவ் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நம்ம வந்தால் இந்த மாதிரி அவங்களோட ஸ்டோரிஸை கேட்டு நம்ம அதுக்காக நம்ம ரிலேட் பண்ணலாம். அனைத்துலக மகளிர் தினம் உலக அளவில் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறது. குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பெண்கள் ஆற்றிக் கொண்டிருக்கும் அரிய பணிகளை உரிய நேரத்தில் போற்றிக் கொண்டாட வேண்டும் என்பதால் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. பெண்களின் முழுமையான ஆற்றல்களை அறிந்து கொள்ளும் போது மலைப்புதான் மிஞ்சும். ஒரு பெண் வந்திருக்கான்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவ இந்த சக்ஸஸ் அடையணுன்ற நான் இன்றைக்கு தான் ஆக்சுவலி அறிஞ்சு கொண்டேன். இப்போ ஒரு பெண்ணாக இருக்கான்னு கல்யாணம் கட்டி அவ இந்த குடும்பத்தை பார்த்துக்கணுன்ற ஒரு மெயின் ப்ரையாரிட்டி இருக்குது. அண்ட் அதுலேயே நிறைய நேரம் போயிடும். ஆனால் அதுக்கு நடுவில் இருக்கானே அவ இந்த டைமை யூஸ் பண்ணி சாதிச்சு காட்டணும்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கணும்னு இன்றைக்கு இரவு நான் அறிஞ்சு கொண்டு இருக்கேன். முன்னேற துடிக்கும் பெண்களுக்கு அதற்கான வழிகளை காட்டும்படி இந்த ஒன்று கூடல் இருந்தது. வாழ்க்கை பாடத்தை பகிரவும் மகிழ்ச்சியை பரிமாறவும் பெண்களை வெற்றி பெறவும் தூண்டியது இந்த அனைத்துலக பெண்கள் தினம். சமூக அமைப்புகள் நடத்தும் அதுபோன்ற ஒன்று கூடல்கள் பெண்களின் நலன் கருதி நடத்தப்படுகின்றன. வெற்றி பெற்ற பெண்களை சந்திக்கும் மற்றவர்களுக்கு தன்னாலும் வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கை பிறக்கிறது. Women play a crucial role in the social fabric of society, contributing in countless ways to its stability, development, and progress. Their influence extends across families, communities, workplaces, and governance, shaping the present and future generations. எதிர்கால திட்டங்களோடு சிங்கப்பூர் இந்திய நுண்கலை கழகம் ஒரு விருந்து நிகழ்ச்சியை நடத்தியது. We are going to get to know more about SIFA's Diamond Jubilee commemorative and fundraising dinner after a short break. Be with us. நம் இந்திய கலைகள் இன்று உலகம் முழுவதும் அறியப்பட்டு போற்றப்படுகிறது. நுண்கலைகளை பாதுகாக்க வேண்டும், அவற்றை பற்றி சமூகம் தொடர்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நுண்கலைகள் கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன. Fine art societies play a crucial role in preserving art and culture by safeguarding artistic heritage, fostering creativity, and promoting cultural awareness. They conserve historical and contemporary artworks, ensuring future generations can appreciate cultural legacies.
இசைக்கலை, நாட்டியக்கலை, ஓவியக்கலை, சிற்பக்கலை, கட்டிடக்கலை போன்றவை இந்தியர்களால் இன்றும் என்றும் வளர்க்கப்படுகின்றன. இந்தியர்களின் பண்பாட்டு பெருமிதத்தை எடுத்து கூறுபவை நுண்கலைகள் தான் என்று சொன்னால் அது மிக இல்லை. Fine art societies curate art shows, festivals, and cultural events to keep artistic traditions alive. They can educate the public through workshops, lectures, and outreach programs. They promote art appreciation and education. One such society is the Singapore Indian Fine Art Society, also known as SIFAS. It's a non-profit cultural organization dedicated to the preservation and transmission of Indian culture through the arts. சிங்கப்பூர் இந்திய நுண்கலை கழகம் அதன் 75ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடியது. Here is SIFAS. Indian classical fine arts embody a rich heritage, blending culture, history, and traditions through music, dance, and visual expression. The Singapore Indian Fine Arts Society, or SIFAS for short, has been a leading institution in propagating these art forms. In celebration of its historic milestone of nurturing Indian fine arts in Singapore for the last 75 years, the Society recently organized a Diamond Jubilee commemorative dinner cum fundraising event for its upcoming new campus at Middle Road. The last couple of decades has been very exciting for SIFAS as it has transformed itself, just as the Indian community of Singapore has gone through a major transformation of having people coming into Singapore as new Indians, emigrating, coming to work and live, and bringing with them a slightly different culture, a slightly different identity, but all of it adding to the overall Indian culture, which is represented by our music, dance, and arts. And being an Indian is more than anything else. It is our culture, our identity, and SIFAS serves that purpose to maintain it and to promote it. Today we've gathered here to celebrate the Diamond Jubilee of SIFAS. The most beautiful and the most amazing part about SIFAS is how it brings people together. Held at the One World International School's Quantum Theatre on the 8th of March, the gala dinner was graced by President Tharman Shanmugaratnam. Over 400 people attended the event that featured performances by students, curated by their expert arts instructors from the Society's faculty. It also showcased a musical composition by prominent classical singer and composer Rajkumar Bharati, performed by members of the SIFAS alumni and tutors. Today's composition that was presented was specifically designed for this event. I had to keep in mind the achievements of SIFAS and also make the audience be able to relate to what I'm doing. And then I just keyed in some important points that how Singapore has played a vital role in letting people know the greatness of the Indian culture. As an arts institute, SIFAS accords great importance to providing a holistic learning experience for its students under its dedicated and skillful instructors, thus inspiring them to work towards attaining their highest potential in the art, and at the same time leverage it as a platform for expression, creativity, wider exposure, and even making new friends. Usually what inspires young people to perform, participate in traditional arts is performances, because when we do performances we always do something different. Art is the one which can bring peace, which can bring the humanity to its best. So in SIFAS we are teaching, as I said, many disciplines. The performances at the Diamond Jubilee dinner are an example of how the society seamlessly blends these various Indian art forms with modern art forms to create an immersive cultural experience that can be relished even by non-Indians while upholding the values of Indian culture. Traditional values of so many generations passed by, we still preserve the original quality, whether the kirtans or the dance form, Bharatanatyam, mudras, etc. So the way in which we pass on this to the new generation is first we teach them in a core form and manner, but allow them to have performances with other modern fine arts so that they have a variety of what is called the traditional form and then modern form. But at the same time, they're deep-rooted into the culture and values of the traditional Indian fine arts. I've been associated with SIFAS for 17 years now, and it's been a home away from home for me.
I think CIFAS represents the rich Indian tradition of classical arts and music and dance and other forms of art. Nurturing the rich Indian classical art forms in a diverse society like ours involves immense effort, dedication, and strong commitment. And without a doubt, CIFAS has successfully demonstrated all of these qualities and stood the test of time to hold its head high as one of the country's most prestigious Indian Fine Arts Institute for not just 1 or 2 but 75 years. Our best wishes for the Institute's continued growth and success. ருசிக்கும்படியான சிறந்த விருந்தையும் ரசிக்கும்படியான கலை விருந்தையும் ரசித்தோம். அடுத்து இளையர்களை எதிர்கால வணிகத்துறைக்கு தயார் செய்த நிகழ்ச்சியை பார்க்கவிருக்கிறோம். With increasing globalization, young people must be equipped to compete in international markets. The world is changing at a rapid speed with the invention of new technologies and AI, with automation and digital platforms reshaping trading methods. Future generations must be tech savvy. எப்படி இளையர்களை இது போன்ற சவால்களை எதிர்கொள்ள செய்வது என்பதை ஆராய்ந்த நிகழ்ச்சிக்கு நாம் போக போகிறோம். Let's take a short break before that exciting story. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை பற்றி நாம் அனைவருக்குமே தெரியும். வர்த்தக தொழில்துறையும் உலக அளவில் இன்று மாற்றங்களை கண்டு வருகிறது. இளைய தலைமுறையினர் புதிய உலகில் புதிய முறையில் வர்த்தக தொழில்துறையை கையாள வேண்டியிருக்கிறது. The younger generation needs to gain valuable skills in ideation, business strategy, product development, and branding. When combined, these 4 elements create a strong business foundation leading to market success, customer satisfaction, and sustainable growth. புதிய தொழில் முனைவர்கள் பல்வேறு திறன்களை காலத்திற்கு ஏற்ப பெற்றிருக்க வேண்டும். செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம் போன்றவை அசுர வேகத்தில் வளர்ந்து வருகின்றன. பல்வேறு துறைகளை இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி மாற்றி அமைக்கும் என்பது நிச்சயம். இந்த மாற்றங்களுக்கு ஏற்ற திறமைகளை நம் இளையர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் முயற்சி எடுக்கப்பட்டது. Investing in the younger generation ensures a robust, competitive, and sustainable economy. By combining education, real-world experience, and mentorship, young entrepreneurs can effectively manage ideation, strategy, product development, and branding to build successful businesses. இளையர்களை எதிர்கால தொழில்துறைக்கு தயார் செய்த நிகழ்ச்சியை அடுத்து நாம் பார்க்க போகிறோம். இதோ வணிக வேட்டை 2025. இளம் தலைமுறையினருக்கு வர்த்தகம் செய்வதில் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட வணிக வேட்டை இவ்வாண்டும் நடைபெற்றது. இந்த போட்டியில் 9 குழுக்கள் கலந்து கொண்டன. இன்றைய நடைமுறைக்கு ஏற்ற தீர்வுகளை போட்டியாளர்கள் முன்வைக்க வேண்டும். லாபம் ஈட்டுவது மட்டுமின்றி சமூகத்திற்கு தேவையான தீர்வுகளை முன்வைக்கும்படி மாணவர்கள் தூண்டப்பட்டனர். 1 மாதமாக போட்டி நடைபெற்றது. பல பயிலரங்குகள் மூலம் மாணவர்களுக்கு தொழில் திறன் கற்றுக் கொடுக்கப்பட்டது. சுமார் 50 பேர் கொண்ட குழு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தியது. இது மூலமா அவங்க என்ன கற்றுக்குவாங்கன்னா நெட்வொர்க்கிங் கற்றுப்பாங்க. ஏன்னா மற்ற இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸோடு அவங்க பேசுகிறது. ரெண்டாவது பேச்சுத்திறன், மேடையில் ஏறி பேசுறது, ஒரு பிச் டேக் எப்படி பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் பிச் டேக் ஒரு 5 மினிட்ஸ் 5 நிமிடத்துக்குள்ளே எப்படி பேசுறதுன்னு அவங்க தெரிந்து கொள்வாங்க. இன்றைய வணிக உலகம் பல்வேறு மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மாற்றங்களுக்கு ஏற்ற திறன்களை இளையர்கள் பெற வேண்டும். வணிகத்தில் ஆர்வம் மட்டும் இருந்தால் போதாது. மாணவர்கள் இன்றைய நிலைமைக்கு ஏற்ப பல்வேறு காரணங்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு முடிவெடுக்க வேண்டும். வணிகத்தில் ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்காக நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி இது. வணிகத்தில் ஆர்வம் இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கு ரிசோர்ஸஸ், நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் தேவைப்படும். அதெல்லாம் இந்த இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக தான் வணிக வேட்டை நடத்துகிறோம். சுற்றுப்புறம், இயற்கை பாதுகாப்பு, சுகாதாரம், கல்வித்துறை என்று பல்வேறு துறைகளில் தனிப்பட்ட தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் உத்திகளை வகுத்து கொண்டு அதை தொழிலாக உருவாக்கி காட்டுங்கள் என்று மாணவர்களுக்கு சவால் விடுக்கப்பட்டது. வணிக வேட்டை நிகழ்ச்சி என்னென்னா, மாணவர்களுக்காக தான் இந்த மெயின் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேஷன், அதாச்சும் சமுதாயத்தில் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் நீட் இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி ஒரு இதை ஃப்ரம் அ நான் ப்ராஃபிட் ஆங்கிள் இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் ஆங்கிள்லேருந்து எப்படி சால்வ் பண்ணுறது தான் இந்த நிகழ்ச்சியோட மெயின் டேக்அவே. போட்டியில் கலந்து கொண்ட குழுக்களுக்கு முதலில் தொழில்துறையை நேரில் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது.
அதன் பிறகு எந்த தொழில் செய்வது என்பதை போட்டியாளர்கள் முடிவு செய்தனர். பிறகு அதை எப்படி நடைமுறைக்கு ஏற்ற தொழிலாக உருவாக்கி உருவகப்படுத்துவது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதன் பிறகு நல்ல தொழில் நடைமுறை திட்டத்தை வகுக்க வேண்டும். போட்டியாளர்களுக்கு வழங்கப்பட்ட அத்தனை பயிற்சிகளும் அவர்களின் தொழில் திறனை இன்னும் கூர்மையாக்கியது. இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் கலந்து கொள்ளும் போது அவங்களுக்கு நிறைய சிந்தனைகள் உருவாகுது நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் நம்ம எதிர்காலத்தை பற்றி நம்ம யோசிக்கிற காலத்தில் இருக்கோம். அதனால நம்ம வணிகம் நம்ம பண்ணும்போது நம்ம இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கும் போது இப்படி நடக்கும், அந்த மாதிரி நம்ம கற்றுக்கும் போது நம்ம ஒரு கிளியராக பெர்ஸ்பெக்டிவோட நம்ம ஒரு ஒர்க்கிங் ஃபாஸ்க்கு நம்ம ஸ்டெப் அவுட் பண்ணுவோம் நான் நம்புகிறேன். வணிக வேட்டை படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு தொழில் செய்வதன் அவசியத்தை பற்றி எடுத்து கூறியது. தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆசையுள்ள இளையர்களோடு புதிய திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்களும் இந்த போட்டிக்கு வந்திருந்தனர். திறன்கள் பற்றி பேசும்போது நினைக்கிறேன் டெஃபினட்டாக பிஸ்னஸை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்குது. ப்ரெசன்டேஷன், அவங்களுடைய ஐடியாஸை நம்மக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும். அந்த ப்ராப்ளம் என்னது, அதுக்குள்ள சொல்யூஷன் என்னது, இதை பற்றி நல்லா டீப்பாக அவங்க யோசிக்கணும். அனுபவம் என்பது வகுப்பறைக்கு வெளியில்தான் கிடைக்கும். தேர்வுகளும் நல்ல மதிப்பெண்களும் முக்கியம் என்றாலும் வாழ்க்கைக்கு திறன்களும் அவசியம். வாழ்க்கையில் இளையர்கள் நல்ல முடிவுகளை எடுக்க இது போன்ற போட்டிகளில் கிடைக்கும் அனுபவம் கை கொடுக்கும். இப்போ வணிகத்துறை போகணுன்னு ஆசைப்படுறவங்க, இல்லைன்னா வணிகத்துறை எப்படி இருக்கும்னு கூட தெரியாத சில பேர் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கும் போது அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த காம்படிஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா யாராச்சும் பிஸ்னஸ் படிக்கிறாங்களோ இல்லையா பிஸ்னஸ் படிக்கலான்ட்டும் பரவாயில்ல, அது பேஷன் இருந்தால் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இந்த வேறு ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணலாம். இளையர்களின் வணிக சிந்தனைகளை ஒரு வணிக செயலாக மாற்றி காட்டும் தளமாக இந்த போட்டி அமைந்தது. தொழில்துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் கொடுத்த ஆலோசனைகளை கருத்தில் கொண்டு இளையர்கள் வெற்றி தொழில்களை உருவாக்கி காட்டினார்கள். நாளைய தொழில் முனைவர்களை உருவாக்கும் தளமாக விளங்கி வருகிறது வணிக வேட்டை. கடந்த அரை மணி நேரம் நாம் சந்தித்தோம். நம் சமூக நலன்களை பற்றி சிந்தித்தோம். Community events bring together individuals from different backgrounds, fostering inclusivity and unity. If you are planning to conduct any such events, do let us know. வெடிப்பெறும் முன் நம்மிடம் இருக்க வேண்டிய நோக்கம் பற்றி சொல்கிறேன். வாழ்க்கையில் நோக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. தவழும் குழந்தைக்கு நடப்பது நோக்கம். நடக்க பழகிய பிறகு ஓட்டம் நோக்கம். மாணவ பருவத்தில் கல்வியில் வெற்றி நோக்கம். வெற்றி பெற்றவர்களுக்கு மற்றவர்களையும் கைதூக்கி விட வேண்டும் என்பது நோக்கம். இப்படி வாழ்க்கை நோக்கங்களை நோக்கியே பயணிக்கிறது. முறையான நோக்கத்தை கொண்டால்தான் வாழ்க்கையில் சரியான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். Having an aim in life is necessary because it provides direction, purpose, and motivation. Without an aim, it can be easy to feel lost or uncertain. But when you have a clear sense of what you want to achieve, it shapes your decisions, actions, and overall sense of fulfillment. சரியான இலக்கை வகுத்து கொண்டு செயல்படுவோம். அந்த சிந்தனையோடு இன்று விடைபெறுகிறோம். நான் சுகந்தி. I'm Malini. நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன் பீட்.